Hello guys, this is Cherry and welcome back to my channel. So channel புதுசா வந்தீங்கன்னா என் பேர் தான் Cherry. நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய travel videos அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய போடுவேன். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேங்க, இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து ரீசெண்டாக எல்லாருமே தெரியும் நான் வந்து GoPro Hero 7 வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு அதை வந்து நான் இன்ஸ்டாலையும் ஸ்டோரி போட்டிருந்தேன். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணனா போய் ஃபாலோ பண்ணுறேங்க. ஏன்னா ரெகுலராக அங்கே தான் வந்து அப்டேட்ஸ் பண்ணிட்டு இருப்பேன் எல்லாமே. ஸோ இன்ஸ்டா ஸ்டோரியில் கேட்டிருந்தா தட் வந்து என்னுடைய GoPro 7 வந்து மைக் செட்டப் வந்துருக்கு, அதை பற்றி வந்து செட்டப் வீடியோ பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பண்ணுங்க அப்படின்னு. நிறைய பேர் வந்து ஆல்ரெடி அந்த வீடியோஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே சரி ஓகே நம்ம ஏன் நம்ம ஆடியன்ஸ்க்கு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ, லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. இன்ஃபர்மேஷன் வீடியோ. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்னோட ஹெல்மெட் எஸ்எம்கே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு க்ளீனாக மவுண்ட் பண்ணுறதை வந்து நான் வந்து எம்சீல் போட்டு ஒட்டி வச்சிருக்கேன். ஆக்சுவலாக என்னன்னா வந்து 3M டேப்பே போட்டு ஓட்டலாம். பட் நான் எதுக்கு வந்து எம்சீல் போட்டிருக்கேன் அப்படின்னா 3M டேப் போட்டுமே வந்து சில டைம் வந்து கீழே ஓடுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி எதனா ஒன்று பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இது பண்ணி வச்சிருக்கேன். ஏர் இன்டேக் வரும் பார்த்தீங்களா சின்னக்கிட்ட, அந்த ஏர் இன்டேக் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னா ஃபுல்லாக வந்து இந்த இடத்துல க்ளோஸாக இருக்குது. நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்து மவுண்ட் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணால் வந்து மவுண்ட் பண்ண முடியாது. ஸோ வந்து மோஸ்ட்லி ஹெல்மெட் வாங்கும்போது வந்து நம்ம அது ஒரு விஷயத்தை பார்த்துக்கணும், நம்மளால் வந்து கரெக்டாக மவுண்ட் பண்ண முடியுமா அப்படின்றத. ஏன்னா நிறைய ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து வரும் நம்மளுடைய ஏர் வென்டிலேஷனு. ஸோ அதனால் வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து இதுதான் வந்து என்னோட GoPro Hero 7 ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜாயிண்ட் எல்லாமே வந்து பழைய ஜாயிண்ட்டு, அதனால் எல்லாமே கொஞ்சம் லைட்டாக உடஞ்சி கிடஞ்சி தான் இருக்கும். ஸோ இது வந்து எல் ஜாயிண்ட்டுன்னு வாங்க ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறமா இங்கே ஒரு இது கொடுத்துருக்கேன் ஜாயிண்ட்டு, இது ஒரு ஜாயிண்ட், மொத்தமாக வந்து 3 இதுவை வந்து 3வது இதில் தான் வந்து என்னோட GoPro கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன் வந்து இது மாதிரி 3 இதுவாக கொடுக்குறேன் அப்படின்னா வந்து இந்த இடத்துல கனெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ வந்து இது வந்து இங்கே வந்து கனெக்ட் பண்ண முடியாது, ஏன்னா வந்து இது இந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை கொஞ்சம் வந்து கரெக்டாக என்னுடைய சின்னுக்கு மேலே வந்தது அப்படின்னா என்னால் வந்து GoProவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். ஸோ அது ஒரு ரீசன் தான். பட் ஆனால் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறேன். எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து டோல் ஃப்ரீ ட்ராவலரை. ஸோ வந்து அவரும் ஒரு வீடியோவில் பண்ணியிருந்தாரு. நான் மோஸ்ட்லி வந்து அவர் செட்டப் மாதிரி வந்து நான் யூஸ் பண்ணதில்லை இது வரைக்கும் அந்த ஆங்கிளில். ஸோ வந்து இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம், இந்த வீடியோவில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் வந்து அந்த ஆங்கிள் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அந்த ஆங்கிலே வந்து ரெகுலராக ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கேன். பார்க்கலாம் அது என்னன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் அவ்வளோதான், இப்படி வந்து ஸ்லைட் இன் பண்ணிட்டா போதும், வராது. ஸோ யூஸ்வலாக வந்து இப்படி தான் இருக்கும் என்னோட செட்டப் ஆக்சுவலாக. வந்து இந்த ஆங்கிள் தான் ஷூட் பண்ணுவோம். இதை வந்து கொஞ்சம் லைட்டாக டில்ட் பண்ணிக்கிறது, கீழே கொஞ்சம் மேலே டில்ட் பண்ணிக்கிறது அந்த மாதிரி. பட் ஆனால் இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக வந்து இப்படி ட்ரை பண்ண போகிறேன். இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த மாதிரி அப்சைட் டவுனில் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து இவ்வளோ லென்த்தாக கீழே வர வேணான்றதுனால என்ன பண்ண போகிறேன்னா இதுலேருந்து ஒரு ஜாயிண்ட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை மேலே போட போகிறேன். ஸோ இதை வந்து லாஸ்ட்டாக பண்ணலாம், இப்போ இல்லை. ஸோ இதுதான் வந்து என்னோட GoPro Hero 4. இதுதான் வந்து இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதோடைய மைக் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், இதோட பின்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து டேரெக்டாக இது உள்ளே போயிடும். அதனால் வந்து எந்த விதமான ஒரு எக்ஸ்ட்ரா அடாப்டர் அது மாதிரி எதுவுமே தேவையில்லை. பட் ஆனால் GoPro Hero 7க்கு அந்த மாதிரி கிடையாது, எக்ஸ்ட்ரா அடாப்டர் கண்டிப்பாக தேவை அதுக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த 3.5mm வந்து அடாப்டர் GoPro மைக். இது வந்து பார்த்தீங்கன்னா GoPro உடைய பிராண்டே ஆக்சுவலி. இதோட காஸ்ட் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 4500 கிட்ட வரும். Hero 7 Black, Hero 6 அது மாதிரி வந்து அந்த ஒரு இதுக்கெல்லாமே வந்து இது சூட் ஆகும். ஸோ இதுதான் வந்து அந்த அடாப்டர் ஆக்சுவலாக. இது வரைக்கும் பாருங்கள், இது உள்ள தான் வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து பின் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா GoPro உள்ளே போயிடும். இந்த சி டைப் வந்து பார்த்தீங்கன்னா GoPro உள்ளே போயிடும். ஸோ வந்து இதில் தான் வந்து நம்ம அடாப்டர் அது எல்லாத்தையுமே பின் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து இன்னும் 2 விஷயம் தேவை. ஒன்று வந்து இது வந்து இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு கிடையாது. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா சீப்பான ப்ரைஸ்க்கே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. பட் இருந்தாலுமே வந்து நான் எதுக்கு வந்து ரோட் TRRS 2 TRS அடாப்டர் வந்து எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஒரு மைக் வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த TRSல இருக்கிற அந்த ஒரு மைக் வாங்கணும் அப்படின்னா இந்த ரிங் இருக்குல்ல, பின்னில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரிங் இருக்கும். ஸோ வந்து அது பார்த்தீங்கன்னா TRS, இதுவே வந்து 3 ரிங் இருந்ததுன்னா TRRS ஆக்சுவலாக. நார்மலாக வந்து வர லாவலியர் மைக்கில் எல்லாமே பார்த்தீங்கன்னா TRRS இதில் தான் வந்து வரும். ஸோ வந்து அதை TRSல கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அது மட்டும் இல்லை வந்து ஒன் சைடு லெஃப்ட் சைடு மட்டும் சவுண்டு கேட்குற மாதிரிலாம் ஒரு ப்ராப்ளம்லாம் வருது நிறைய பேருக்கு. ஸோ அதனால தான் வந்து ஓகே இதுவே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கி வச்சுட்டேன். ஸோ ரோடு AC3 வந்து பார்த்தீங்கன்னா 1200 சம்திங் 1100 சம்திங் என்னமோ. இந்த லெவலியர் மைக் வந்து ரொம்பவே ஒரு நார்மலான ஒரு மைக் தான், 200 rupees தான் ஆக்சுவலாக. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து 3 பின் இருக்கும், இதில் வந்து 2 பின் ஆக்சுவலாக. ஸோ வந்து இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது 2 தான் வந்து கனெக்ட் ஆக போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து அடாப்டரில் கனெக்ட் ஆகிடும். இதோ டன். ஸோ வந்து இந்த செட்டப்பை தான் வந்து எப்படின்னா வந்து நம்ம ஹெல்மெட்டில் இப்போ செட் பண்ணணும். அண்ட் செட் பண்ணும்போது வந்து மைக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதெல்லாம் வரும், இது எல்லாத்தையுமே வந்து கைட்டிருங்க. ஜஸ்ட்டு வந்து டோல் ஃப்ரீ ட்ராவலர் ஃபாலோ பண்ண அதே ட்ரிக்ஸ் தான் நானும் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ வெல்க்ரோ வந்து வாங்கி வந்தேன் ஆக்சுவலாக. வந்து இது 15 rupees ஆக்சுவலாக ஒரு 1 மீட்ரு. இவ்வளோ பெருசாக நமக்கு தேவையில்ல, ஜஸ்ட்டு வந்து இவ்வளோ போதும் நம்மளுக்கு, ஜஸ்ட் இவ்வளோ போதும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைட் டேப்பு. இது வந்து நார்மலான ஒரு டபுள் சைட் டேப் தான், 3M டேப் கிடையாது இது. ஸோ நார்மலாக இருக்கிற ஒரு டபுள் சைட் டேப்பு, அதுக்கப்புறமா வந்து ஒரு வெல்க்ரோ, அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அடாப்டர் சைஸுக்கு கரெக்டாக மார்க் பண்ணி அதை கட் பண்ணி வச்சுக்கலாம் வெல்க்ரோவை. ஸோ இந்த வெல்க்ரோவில் வந்து ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்மெட்டில் ஒட்டியிருக்கும், இன்னொரு சைடு வந்து
இதில் ஒட்டியிருக்கோம். ஸோ அதனால் வந்து ஈஸியாக வந்து நான் எடுத்து எப்போ வேணும்னாலும் இதை வந்து எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து மறுபடியும் மாட்டிக்கலாம். ஸோ வந்து இந்த வெல்க்ரோவில் 2 சைட்லேயுமே அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 சைட்லையுமே வந்து டபுள் சைட் டேப் ஒட்டிட்டு இதில் ஒரு சைடு ஒட்டிட போகிறேன், இன்னொன்று வந்து ஹெல்மெட்டில் ஒட்ட போகிறேன். ஸோ வந்து கோப்ரோவில் வந்து ஃபஸ்ட் நம்ம மைக் செட் பண்ணுறது வந்து இந்த ஒரு பாட்டை வந்து கைட்ட வேண்டியது இருக்கும். ஜஸ்ட் வந்து இப்படி பின் பண்ணி புல் பண்ணிட்டோன்னா வந்துடும். இது அப்புறமா இதை மைக்கை வந்து இப்படி செட் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து கோப்ரோவை நான் நார்மலாக ஷூட் பண்ணுற ஒரு சைடில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். கோப்ரோ வந்து ஃபஸ்ட்டு நான் நார்மலாக ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு சைட்லேருந்து எடுக்கலாம். ஓகே, நான் வந்து இப்போ இதில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது தொங்கின்னு இருக்குல்ல, இதை தான் எங்கே செட் பண்ண போகிறோன்றது தான் இப்போது. ஸோ அட்லாஸ்ட் வந்து ஒரு வெளியே ஃபிகர் அவுட் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு கம்மி பண்ணுறதுக்கு, இதை விட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு கம்மி பண்ண முடியாது. இது வந்து நான் அவ்வளோ திக்காக இருக்கிறதுனால. ஸோ வந்து அடாப்டர் வந்து கரெக்டாக இப்போ இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா ரோடு மைக் இதில் வந்துட்டு இதில் வச்சு இப்போ டேப் பண்ண போகிறேன் ஆக்சுவலாக. ஸோ வந்து மைக் இது வழியாக வந்துட்டு இங்கே வந்துடும் என்னோடய மைக்கு நார்மலாக. ஸோ வந்து அவ்வளோதான். இப்போ வந்து இதில் டேப் பண்ணியாச்சு. ஸோ வந்து கரெக்டாக இந்த சைஸை கட் பண்ணிட்டேன். இதோ இது மேலே அவ்வளோதான், இப்படி ஒட்டிட்டோன்னா முடிஞ்சுது. ஸோ வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது பக்கா கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ மைக் இதில் விடுறோம், அப்புறமா இது வந்து இங்கே வரணும். ஸோ வந்து எனக்கு தேவையில்லாத பாட்டு இருக்குல்ல, இதை அப்படியே டேப் பண்ணிடலாம். நம்ம வந்து இப்படி தான் வந்து செட்டப் இருக்கும் இப்போ கடைசியாக. அண்ட் இப்போ வந்து வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். ஸோ இப்போ கோப்ரோ மைக் ஆடியோ டெஸ்ட் வந்து பண்ணுறதா சரின்னு சொல்லிட்டு பைக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தேன். ஹோப்ஃபுல்லி நல்லா கிளியராக கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போதைக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் பேசினிருக்கேன். பார்க்கலாம், ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா? ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த டைமில் என்னென்னா வந்து பெங்களூரில் காலியான ஒரு ரோடு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் வந்து ஸ்பீட் டெஸ்ட்லாம் என்னால் பண்ண முடியல. நல்லா ஒரு டாப் ஸ்பீடு போயிட்டு உங்களுக்கு காமிக்க முடியல. பட் ஆனால் கண்டிப்பாக வந்து அடுத்த ரைடு இப்போ கிளம்ப போகிறேன். வண்டி கூட சர்வீஸ்லாம் ஆகிட்டு வந்தாச்சு. ஸோ அடுத்த ரைடு கிளம்ப போகிறேன். ஹை ஸ்பீட்ஸில் வந்து எப்படி பர்ஃபார்ம் வந்து மைக் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சிடும். மீன்ஸ் இப்போ மைக்கை எடுத்துகிட்டு பேச போகிறேன். இவ்வளோ நேரம் வந்து மைக் போட்டு பேசினோம்னா மைக்கை எடுப்போம். இப்போ வந்து மைக்கை ரிமூவ் பண்ணிட்டேன். ரெக்கார்ட் ஆகுது. மைக்கை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து வாய்ஸ் எப்படி கேட்டுன்னு தெரியல. இப்போ வந்து உருட்டி 10ல் போயின்னு இருக்கேன். ஆக்சுவலாக கண்டிப்பாக வாய்ஸ் இதுவாக கேட்கும். பாருங்கள், ஒரு இடம் கூட ஒரு பேட்சில் காலியாக நான் என்ன பண்ணுறது, நம்ம ஸ்பீடாக ஓட்டணுன்னு தான் பார்க்குறேன். வாய்ஸ் கேட்கல பார்த்தீங்களா? ஸோ இப்போ மைக்கை கனெக்ட் பண்ணியாச்சு திரும்ப. இப்போ பாருங்கள் வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி கேட்குதுன்னு சொல்லி. எனக்கே வந்து இப்போ தெரியாது வாய்ஸ் எப்படி கேட்டுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா ஒரு 70 ஸ்பீடில் போயின்னு இருக்கேன். 70லலாம் நார்மலாகவே வந்து அந்த மைக்லேயே வந்து நல்லா தான் கேட்கும். பட் ஆனால் வந்து அந்த ஒரு பிரேக்கிங் இருக்கும் வாய்ஸில். அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. நான் மோஸ்ட்லி வந்து பார்த்த வீடியோவில் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ் பயங்கரமாக இருக்குது இதில். ஹோப்ஃபுல்லி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அப்படியே வீட்டில் இருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, அடுத்த ரைடெலாம் வரப்போகுது. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே, வந்து இப்போ டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு. எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே வந்து எடிட் பண்ணும்போது தான் வந்து எனக்கே தெரியும். பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டேப் மட்டும் ஓட்டும்போது டபுள் சைட் டேப் ஓட்டும்போது வந்து 3M டேப் மட்டும் வாங்கி ஓட்டுங்க. நார்மலாக டேப் போட்டாதீங்க. நான் அவ்வளோ வந்து சீக்கிரமாக ஒட்டாது, கீழே விழுறது நிறைய சான்சஸ் இருக்குது. நான் ஜஸ்ட் இப்போ வீடியோ எடுக்கணும் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து 3M டேப் இல்லாமல் நார்மலாக ஒரு டேப் போட்டிருக்கேன். ஸோ நான் இப்போ 3M டேப் வாங்கிட்டு மறுபடியும் வந்து அதை வந்து ஒட்ட போகிறேன். ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ண போகிறேன். ஹோப் யூ guys like this video. See people in the next video. Till then, signing off. As usual, just eat, sleep, ride and repeat that again, guys. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இது மாதிரி நிறைய ட்ராவல் வீடியோஸ்க்கு, நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே. அண்ட் நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேன். நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்றதையும் கிளிக் பண்ணுறேங்க. ப்ளஸ் இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேன் ரெகுலராக அப்டேட்ஸ்க்கு. டாடா பாய்.